Hi chronic learners. இந்த வீடியோல நம்ம அப்ஸ்ட்ராக்ஷனோட அடுத்த செக்மெண்ட், அதாவது பைத்தன் இம்ப்ளிமெண்டேஷன் தான் பார்க்க போறோம். போன வீடியோல வந்து அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோல அப்ஸ்ட்ராக்ஷனோட பைத்தன் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துடலாம். முதல்ல நீங்க அப்ஸ்ட்ராக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அதாவது கிளாஸ அப்ஸ்ட்ராக்டா கிரியேட் பண்ணணும். இப்ப இந்த கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்டா இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஏபிசி அப்படிங்கிற ஒரு லைப்ரரி வேணும். ஏபிசி அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ். அதை இம்போர்ட் பண்றதுக்கு ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஏபிசி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். எனக்கு ஏபிசிங்கிற கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸும் வேணும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் வேணும். ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு கிளாஸ் ரெடி பண்ண போறேன், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ரெடி பண்ண போறேன். இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இப்போ நம்ம ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ரெடி பண்ண போறோம். இதுக்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எப்பவுமே எழுதும் போது பாத்தீங்க அப்படின்னா அட் சிம்பிள் போட்டு எழுதுற மாதிரி இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஷேப்போட டெஃபினிஷன் ஒன்று 2 கிரியேட் பண்ண போறேன். ரேடியஸ், இப்போதைக்கு நான் வேற எதுவும் பாஸ் பண்ணல, செல்ஃப் மட்டும் இருக்கட்டும். இதுதான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கு. ஏரியான்னு ஒண்ணு இருக்கு, பெரிமீட்டர்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஷேப்னு எடுத்தா நம்ம யூஸ்வலா ஃபர்ஸ்ட் 2 கால்குலேட் பண்றது ஏரியா அண்ட் பெரிமீட்டர் மட்டும்தான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸோட ப்ளூ பிரிண்ட் ரெடியா இருக்கு. மோஸ்டா கிளாஸ் வந்து நம்ம எதுக்கு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவோம்னா, நீங்க ஒரு கிளாஸ் வச்சு மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ரெடி பண்ணலாம்னு சொல்லுவீங்க. அதுக்குதான் வந்து கிளாஸ் வச்சு ப்ளூ பிரிண்டா ரெடி பண்றதுன்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு கிளாஸ வச்சு நான் மல்டிபிள் கிளாஸஸ்க்கு அவுட்லைன் கொடுத்திருக்கேன். அதாவது இப்ப ஷேப்புங்கிற ஒரு கிளாஸ வச்சுக்கிட்டு சர்க்கிள்னு நான் ஒரு கிளாஸ் ரெடி பண்ண போறேன். உள்ள கால் பண்றது ஷேப் கிளாஸ். நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்திருப்போம், கிட்டத்தட்ட அதையும் இதையும் அதை சேர்த்து வச்ச மாதிரி வரும். சோ மேல இருக்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட் பண்றேன் நான் நெக்ஸ்ட் கிளாஸ. இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னா இதுல இனிஷியலைசேஷன் கொடுத்துறேன். செல்ஃப் சர்க்கிள்க்கு நமக்கு ரேடியஸ் வேணும். ரேடியஸ் ஆர். செல்ஃப் டாட் ஆர் ஏரியா திருப்பி கால் பண்ணிக்கிறேன். செல்ஃப் ஆர் 5r ஸ்கொயர். அதோட ஃபார்முலா அடிச்சுட்டேன். ஸ்கொயர். இது ஏரியாவோட ஃபார்முலா அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பெரிமீட்டரோட ஃபார்முலா எடுத்துட்டேன். டூ பை ஆர். ஓகே. சர்க்கிள் நான் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட நான் கால் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்கு. அதுல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஏரியா அண்ட் பெரிமீட்டர்னு 2 டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து வந்து நான் இன்னொரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். சர்க்கிள்னு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுல இந்த ஏரியா பெரிமீட்டர் ரெண்டுத்தையுமே மேல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல எம்டியா ப்ளூ பிரிண்டா கிரியேட் பண்ணி விட்டதை கீழே யூஸ் பண்ணியிருக்கேன்.
சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இத வச்சு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். சி ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லிட்டு இத வச்சு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஆர் மட்டும் குடுத்தா போதும். சோ R12ன்னு குடுக்குறேன். பிரிண்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள். சோ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. சோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல ஏரியா அண்ட் பெரிமீட்டர்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணி விட்டுருக்கேன். சர்க்கிள்ங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது ஷேப்ப உள்ள குடுத்துருக்கேன். சோ அதுல இருந்து இன்ஹெரிட் பண்ணத வச்சு, அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட் பண்ணத வச்சு ஏரியா அண்ட் பெரிமீட்டர்ல உள்ள ரேடியஸ் குடுத்து ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கேன். இத நம்ம ஆப்ஜெக்ட்டா கால் பண்ணும்போது எனக்கு ஏரியா அண்ட் பெரிமீட்டர் வெளிய கிடைக்குது. டைப் எரர் ஆர் இஸ் மிஸ்ஸிங். இதுல பாத்தீங்கன்னா, பழக்க தோஷத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ஆர் போட்டுட்டேன். அதனால தான் ப்ராப்ளம். இந்த ஆர் எடுத்துருங்க. ஜஸ்ட் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் வந்து செல்ஃப் மட்டும் உள்ள இருந்தா போதும். இங்க ஆர் டிக்ளேர் பண்றதோட போதும். திருப்பி இங்க கால்லாம் பண்ண வேண்டாம். சோ அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல நீங்க வந்து செல்ஃப் மட்டும் கால் பண்ணா போதும். ஆர் அதுவே டிராவல் ஆயிரும். சோ நீங்களா ஒண்ணும் கால் பண்ண வேண்டாம். சோ இது ஷேப்புக்கு. ஷேப்ல இருந்து நான் சர்க்கிள் ஒண்ணு நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருந்து கால் பண்ணியிருந்தேன். அத வச்சு சர்க்கிள்க்கு பெரிமீட்டர் அண்ட் ஏரியா கால் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்க எத்தனை ஷேப்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சர்க்கிள் மாதிரி ஸ்கொயர்னு ஒரு ஷேப் கால் பண்றேன் நான். எஸ்கியூ. ஸோ ரேடியஸ் பதிலா சைடு. அதே மாதிரி இங்கேயும் சைடு. ஓகே. ஸோ இதையே நான் திருப்பி கால் காப்பி பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டேன். எஸ்கியூ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஷேப்ல இருந்து ஷேப் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருந்து எத்தனை வேணும்னாலும் வந்து ஷேப்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது எத்தனை மல்டிபிள் கிளாஸஸ் வேணாலும் அதுல இருந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எடுக்கிறது அடுத்தது என்ன எடுக்கணுங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் இன் பைத்தன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.